அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புணர்ச்சி விதிகள் தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸில் நமக்கு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக ரெண்டுமே தெளிவாக எப்படி ஒரு வார்த்தை சேர்த்து எழுதணும், எப்படி ஒரு வார்த்தையை தெளிவாக பிரித்து எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சால் மட்டும்தான்ப்பா உங்களால் சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். மொட்டை மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்துடும். இலக்கண விதிகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் எளிமையாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வாங்க இந்த புணர்ச்சி விதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புணர்ச்சி விதிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழி இறுதியில் இருக்க எழுத்தும் வருமொழியில் முதல்ல இருக்க எழுத்தும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு சொல் குறுக்கத்தை, அதாவது ஒரு ரெண்டு எழுத்துமே சேரும்போது ஒரு எழுத்தாக மாறுறதுக்கு பேர் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நிலைமொழி அப்படிங்கிற போது இப்போ ஒரு ரெண்டு எழுத்தை பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா நடுவில் ப்ளஸ் போடுவோம் இல்லைங்களா. இங்கிட்டு ஒரு எழுத்து, இந்த பக்கம் ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு எழுத்து இருக்கும். ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து தான் நிலைமொழி, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிற எழுத்து வருமொழி. அதாவது சேரும் மொழி தான் வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்சி அப்படின்னே எடுத்துக்கோங்க. காட்சி அழகு அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காட்சி அழகை நீங்கள் எப்படி நம்ம பிரித்து எழுதுவோன்னா, காட்சி ப்ளஸ் அழகு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், காட்சி ப்ளஸ் அழகு அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த சி அப்படிங்கிறது தான் இங்கே நிலைமொழி, இந்த ஆ அப்படிங்கிறது தான் வருமொழி. ஏன்னா அது சேருது இல்லைங்களா. காட்சிங்கிறது அப்படியே கரெக்டாக அதே இடத்துல தான் இருக்குது. அந்த அழகுங்கிறது தான் சேருது. அப்போ அந்த சேர்றதுல முதல் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வருமொழி. நிலைமொழியில் கடைசியாக இருக்குல்ல, அந்த எழுத்து தான் நமக்கு நிலைமொழி இறுதி எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன, நிலைமொழி இறுதி எழுத்துனா என்ன, வருமொழி முதல் எழுத்துனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுலப்பா. இது புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த புணர்ச்சி விதிகள் பிரித்து எடுக்க முடியும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த புணர்ச்சி விதிகளுக்கு நிறைய விதிகள் இருக்குப்பா. இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது உயிரீற்று புணர்ச்சி. உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலே இருக்குப்பா உயிர் ஈற்று. அதாவது உயிர் ஈரா புணர்றது தான் உயிரீற்று புணர்ச்சி. அந்த இதில் நம்ம உடம்பெடும் மெய்ப்புணர்ச்சி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உடம்பெடும் மெய்ப்புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும். அதாவது நிலைமொழியில் இந்த காட்சி அழகே அப்படி எடுத்துக்கோங்க. நிலைமொழியில் இறுதி எழுத்து என்ன இருக்குது, சி இருக்குது. வருமொழியில் என்ன இருக்குது, ஆ இருக்குது. இந்த ரெண்டு முதல் எழுத்துமே உயிர் எழுத்துக்களாக இருந்தால், இந்த உயிர் எழுத்து அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே சீ தானே இருக்குது, அது உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடாதுப்பா. அந்த சீயை பிரிங்க. எப்படி வரும், இச்சு ப்ளஸ் இ அப்படின்னு தானே பிரிப்போம். இப்போ உயிர்மை எழுத்து வரணும்னா ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் சேர்ந்தால் தான் அந்த இடத்துல உயிர்மை எழுத்து வரும். இது பேசிக் விதி தான்ப்பா, இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. அப்போ இ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. ஏற்கனவே நமக்கு வருமொழியில் ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்து இருக்குது. ரெண்டு உயிர் எழுத்துக்களுமே ஒன்றுக்கு ஒன்று சேராதுப்பா. ரெண்டு உயிர் எழுத்துக்களுமே நிலைமொழியிலையும் வருமொழியிலையும் உயிர் எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் சேரும்போது நிலைமொழியில் இருக்க உயிர் எழுத்துக்கள் விட்டுட்டு ஓடிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வருமொழியில் இருக்க உயிர் எழுத்து நிலைமொழியில் இருக்க மெய்யெழுத்தோடு சேர்ந்து எழுத்தாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஈ போயிருச்சு அப்படின்னா அப்போ ஆ நமக்கு இருக்குது இல்லைங்களா. அந்த ஆ இச்சு ப்ளஸ் ஆ அப்படின்னு சேர்ந்து அந்த இடத்துல யா அப்படின்னு சொல்லி வரும். அதுதான்ப்பா இது காட்சி அழகு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். காட்சி ப்ளஸ் அழகுங்கிறது இப்போ எப்படி காட்சி அழகு அப்படின்னு மாறி இருக்குன்னு பார்த்தீங்களா. இகர ஈறு, அதாவது ஈ அப்படிங்கிற உயிர் எழுத்து அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுச்சு. அதனால அது காட்சி அழகு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இப்போ இந்த காட்சி அழகு எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி புரியுதாப்பா. இதுக்கு ஈ இவ்வு இந்த ரெண்டு எழுத்துமே மட்டும்தான் நம்ம இருக்கிற மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குல்ல, இக்குலேருந்து இன்னு வரைக்கும் அந்த 18 மெய்யெழுத்துக்கள்லையும் இந்த ஈ இந்த இவ் அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்து மட்டும்தான் உடம்பெடும் மெய்களாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த உடம்பெடும் மெய் அப்படின்னு என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு எழுத்துக்களுமே சேரும்போது அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்கும் போது அந்த மெய்யெழுத்து
உடம்பெடு மெய்யா வரும்பா. உடம்பெடு மெய் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடன்பாடு இல்லாமல் 2 லெட்டருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கும். அந்த 2 பிரிஞ்சு நிற்கிற 2 வார்த்தையுமே வந்து ஒன்று வேளை சேர்க்கறதுங்கிறதுக்கு பேர் தான் உடம்பெடு மெய். அப்படி ஒன்று போல் சேர்க்கறதுக்கு நடுவில் ஒரு எழுத்து வேணும் இல்லைங்களா, அந்த எழுத்தை தான் உடம்பெடு மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இ யு அப்படிங்கிற 2 எழுத்தும் சொல்கிறாங்க. அது 2 மட்டும்தான் உடம்பெடு மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மெய் எழுத்துக்கள் 18. அந்த 18லையுமே இந்த இ யு மட்டும்தான் உடம்பெடு மெய்யா வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தீ அணைப்பான் அப்படிங்கிறது நமக்கு எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா, தீ ப்ளஸ் அணைப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரித்து எழுதுவோம். அது சேரும்போது தீ அணைப்பான் அப்படின்னு சொல்லி சேருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் பிரித்தோம் அப்படின்னா யா இருக்குது. இந்த யா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வரும்னா, இ ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லி தானே உங்களுக்கு வரும். ஒரு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும்போது அப்போ இ அப்படிங்கிறது நமக்கு என்ன எழுத்து? உடம்பெடு மெய் எழுத்து தானே. ஈயும் இவ்வும் என்ன எழுத்து? உடம்பெடு மெய் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ இந்த இந்த இ அப்படிங்கிற எழுத்து வந்து உடம்பெடு மெய்யா வரும்போது அப்போ வருமொழியில் என்ன இருக்குது? ஆ இருக்குது. அப்போ இந்த ஈயும் இந்த ஆவும் சேரும்போது அந்த இ ஆ அப்படிங்கிறது யா அப்படின்னு சொல்லி மாறிடும். சரிங்களா? அப்போ தீ அணைப்பான் அப்படிங்கிறது ஈயும் ஆவும் சேர்ந்து யான் மாறுறதுனால தீ அணைப்பான் அப்படின்னு சொல்லி மாறுது. ஈகார ஈறு அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கலை அறிவு அப்படிங்கிறது எந்த மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சு நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, கலை ப்ளஸ் அறிவு அப்படின்னு சொல்லி தான் பிரிஞ்சிருக்கும். இதை நம்ம சேர்க்கும்போது கலை அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து எழுதுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லை அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல் ப்ளஸ் ஐ அப்படின்னு தானே சொல்கிறோம். இல் ப்ளஸ் ஐ தானப்பா நமக்கு லை அப்படிங்கிறது மாறும். அப்போ இந்த இடத்துல வந்து ஐ போயிடும், அந்த இல் இருக்கும், முன்னாடி என்ன இருக்குது? நமக்கு ஆ இருக்குது. அப்போ இல் ப்ளஸ் ஆ வந்து யா அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே பிரியும். அப்போ கலை அறிவு அப்படிங்கிறது கலை அறிவு அப்படின்னு சொல்லி பேரும். ஐகார ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐகார ஈறுனா இங்கே லை இருக்கு இல்லைங்களா, அதான் ஐகார ஈறு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மாவிலை அப்படிங்கிறது என்ன மாதிரி உங்களுக்கு பிரியும்னு பார்த்தீங்கன்னா, மா ப்ளஸ் இலை அப்படின்னு சொல்லி தான் பிரியும். ஏன்னா நடுவில் வந்து அந்த வி அப்படிங்கிறது நமக்கு இவ்வு ப்ளஸ் இ அப்படின்னு சொல்லி தானே வரும். அப்போ இவ்வு ப்ளஸ் இ அப்படின்னு வரும்போது இவ்வு வந்து உடம்பெடு மெய்மெய் எழுத்து. அதுக்கு பதிலாக வந்து அந்த இவ்வும் ஈயும் சேரும்போது வி அப்படின்னு தானே பிரியும். இவ்வு ப்ளஸ் இ எப்படிப்பா நம்ம சேர்ப்போம்? அதை சேர்த்து உச்சரித்து பாருங்கள். இவ்வு என்ற மெய்யெழுத்து இ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது வி அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து வரும். அப்போ அங்கே மாவிலை அப்படின்னு சொல்லிட்டு புணரும். இப்போ இந்த இது உங்களுக்கு புரியுதாப்பா? இந்த புணர்ச்சி விதிகள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சிரமமாக இருக்கும்ப்பா. ஒரு 2-3 டைம் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு அதை புரிதலோடு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புணர்ச்சி விதி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான்ப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பூவழகு அப்படின்னு இருக்குது. அதை வந்து நம்ம பிரித்து எழுதும்போது எப்படி பிரிப்போம்னு பார்த்தீங்கன்னா, பூ ப்ளஸ் அழகு அப்படின்னு தான் பிரிப்போம். ஏன்னா இந்த வா அப்படிங்கிற எழுத்து எப்படி நமக்கு பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வு ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லி தான் பிரியும். இந்த இவ்வுங்கிறது நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், உடம்பெடு மெய்மை அப்படின்னு தெரியும். அதாவது ஒரு சொற்களை வந்து நமக்கு அதாவது மீனிங் இல்லாமல் தனித்தனியாக மீனிங்கோட தனித்தனியாக இருக்கிற சொல்லை வந்து சேர்த்து எழுதுறதுக்கு தான் இந்த உடம்பெடு மெய்மை இவ்வு வந்திருக்கும். அப்போ இது சேரும்போது இந்த இவ்வு போயிடும். எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வு ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது வா அப்படின்னு சேர்ந்துட்டு இந்த இவ்வு போயிடும். இந்த 2 எழுத்தும் சேர்ந்து ஒரே எழுத்தாக வந்துடும். அதை தான்ப்பா இங்கே வந்து சேர்த்து கொடுத்துருப்பாங்க. பூ ப்ளஸ் அழகு அப்படிங்கிறது பூவழகு அப்படின்னு சொல்லி தான் நமக்கு சேரும். ஊகார ஈறு அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா பூ அப்படிங்கும்போது ஊ அப்படிங்கிற எழுத்து தானே வரும். அந்த முதல் எழுத்து எந்த உயிரெழுத்தை குறிக்குதோ அதை வச்சு அது என்ன ஈறு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சே இலை அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ப்ளஸ் இலை, வெறும் சே மட்டும்தான்ப்பா பிரியும். சே ப்ளஸ் இலை அப்படின்னு சொல்லி தான் பிரியும். ஏன்னா ஈ வந்திருக்கு. ஈ அப்படிங்கிறது நமக்கு உடம்பெடு மெய்மை. அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இ ப்ளஸ் இ அப்படிங்கும்போது இ ப்ளஸ் இ அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்போ இந்த இ வந்து ஈயோட வரும்போது இ வந்து உடம்பெடு மெய்மை எழுத்து, அது போயிடும். அப்போ இ ப்ளஸ் இ அப்படின்னு ஏறும்போது ஏற்கனவே இங்கே இ இருக்குது. அப்போ இ அப்படிங்கிற எழுத்து தான் வரும். அப்போ சே இலை அப்படின்னு சொல்லி தான் பிரியும்.
இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம படிக்கணுமா மேம், இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பிரித்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஞாபகம் இல்லைப்பா. ஜஸ்ட் இது எப்படி பிரியும், எப்படி புணரும் அப்படின்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குரிய கண்டென்ட் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ, இ, ஐ அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா அதுங்க வந்து ஈ வரும். அதாவது இ, இ, ஐ வழி யவ்வும், ஏனைய உயிர்வழி வவ்வும், ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்மை என்றாகும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இ, இ, ஐ அப்படிங்கிற எழுத்து வருதுலப்பா, இந்த 3 எழுத்துமே வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இ அப்படிங்கிற எழுத்து வந்து உடம்படு மெய்யாக வரும். அது இல்லாமல் வேற ஏதாவது உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து யூ வரும். இந்த இ, இ, ஐ அப்படிங்கிற இந்த 3 எழுத்து தவிர உயிரெழுத்துக்கள் 12 இருக்குல்லப்பா, மிச்ச எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா யுவ் அப்படிங்கிற எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு மட்டும் ஈயும் வரும் யுவ்வும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்படு மெய் எழுத்துக்களா. இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குப்பா. அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப எளிமையானது தான். இ, இ, ஐ வழி யவ்வும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிற உயிர்கள் வந்தால் வவ்வும், ஏ வந்தால் ஈ, இவ்வு வரும் அப்படிங்கிறது. இதுதான்ப்பா உடம்படு மெய்க்குரிய புணர்ச்சி விதி. இது எளிமையாக புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு குற்றியலுகர புணர்ச்சி பார்க்குறீங்களா? குற்றியலுகர புணர்ச்சி வந்து எப்படி புணரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.